18 பில்லியன் ரிங்கெட் கூடுதல் வரியை திரும்ப செலுத்திய LHDN. மடானி சுகாதார மறுசீரமைப்பு 5 வியூக கிளஸ்டர்கள் அறிவிப்பு கூறுகிறார் அமைச்சர் ஜுல்கிஃப்லி. கோலாலம்பூரில் இலங்கை உயர் ஆணையத்தின் விசிட் ஸ்ரீலங்கா தேநீர் விருந்து 2026 சுற்றுலாவை ஊக்குவிக்க திட்டம். அம்பாங்கில் மண்சரிவு, நீர்க்குழாய் கசிவுதான் காரணம். அடுத்த ஆண்டிலிருந்து பள்ளியை மாற்றும் பொழுது மாணவர்களின் உடல் நலம் மற்றும் ஒழுக்க அறிக்கை கட்டாயம் தேவை. நாட்டின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்தவும் சேவை தரத்தை உயர்த்தவும் சுகாதார பணியாளர்களுக்கு நியாயமான பணிச்சூழலை உருவாக்கவும் ஏதுவாக 5 வியூக கிளஸ்டர்கள் மூலம் மடானி சுகாதார சீர்திருத்தம் முன்னெடுக்கப்படுகிறது. சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அம்மான் இதனை தெரிவித்தார். நீண்டகால சவால்களாக உள்ள நிதி, வசதி நெரிசல், தொற்றா நோய்களின் அதிகரிப்பு மற்றும் பணியாளர் சோர்வு ஆகியவற்றை சரி செய்யும் அடிப்படை முயற்சியாக இத்திட்டம் அமைகிறது. நிர்வாகம் மற்றும் நிறுவன சீர்திருத்தம், சேவையளிப்பு, சுகாதார மனிதவள மேம்பாடு, சுகாதார நிதி, பொது சுகாதார பராமரிப்பு மற்றும் தடுப்பு ஆகியவையே இந்த 5 வியூக மூலக்கூறுகளாகும். டிஜிட்டல் சுகாதார பிரிவை அமைத்தல், EMR எனப்படும் மின்னியல் மருத்துவ பதிவை நடைமுறைப்படுத்துதல், டிஜிட்டல் நேர்முக தேர்வு, 1971 மருத்துவ சட்ட திருத்தம், பெரிய அளவிலான நிரந்தர பணி நியமனங்கள் மற்றும் ரீசெட் கட்டமைப்பின் மூலம் மதிப்பை அடிப்படையாக கொண்ட சுகாதார நிதி ஆகியவை இதன் முக்கிய நடவடிக்கைகளாகும். மருத்துவமனைகளில் நெரிசலை குறைத்தல், மக்களின் அணுகலை மேம்படுத்துதல் மற்றும் பொது சுகாதார அமைப்பின் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வதை இம்முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 2026 ஆண்டில் ஒருங்கிணைந்த மனிதவள டேஷ்போர்ட் மூலம் திறமைகளை மேலாண்மை செய்தல், வசதிகளை சிறப்பாக்கி நெரிசலை குறைத்தல் மற்றும் தரவின் அடிப்படையில் நெரிசல் நீக்கும் திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவை சுகாதார அமைச்சின் முக்கிய இலக்காக உள்ளன. தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள். மலேசிய உள்நாட்டு வருவாய் வாரியமான LHDN பொதுமக்கள் கூடுதலாக செலுத்திய 18 பில்லியன் ரிங்கெட் வரி தொகையை சுமார் 35.4 லட்சம் வரி செலுத்தினர்களுக்கு இந்த ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதிக்குள் முழுமையாக திருப்பி வழங்கியுள்ளது. வரி திரும்ப செலுத்துதலில் ஏற்பட்ட தாமதங்களை குறைப்பதற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. LHDN விளக்கமளித்ததன்படி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரை 15 பில்லியன் ரிங்கெட் தொகை 35.2 லட்சம் வரி செலுத்தினர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 9 முதல் 22 வரை கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் மேலும் 3 பில்லியன் ரிங்கெட் தொகை 20,930 வரி செலுத்தினர்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்பட்டது. அரசு அறிவித்த மொத்த 4 பில்லியன் ரிங்கெட் கூடுதல் நிதியில் இதுவரை 3 பில்லியன் ரிங்கெட் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக LHDN தெரிவித்துள்ளது. மீதமுள்ள 1 பில்லியன் ரிங்கெட் தொகையும் டிசம்பர் இறுதிக்குள் முழுமையாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேவேளை வரி மீள் செலுத்துதல் பணிகள் தடையின்றி நடைபெற வரி செலுத்தினர்கள் தங்களின் வங்கி கணக்கு விவரங்கள் சரியாகவும் புதுப்பிக்கப்பட்டவையாகவும் இருப்பதை உறுதி செய்யுமாறு LHDN அறிவுறுத்தியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும்
நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். ஆண்டு முதல் பள்ளியை மாற்றும் பொழுது அனைத்து மாணவர்களும் உடல்நலம், மனநலம் மற்றும் ஒழுக்கம் தொடர்பான அறிக்கைகளை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கல்வித்துறை தலைமை இயக்குநர் முகமது அசம் அமாட் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை பள்ளிகளில் ஏற்படும் பள்ளி பகடிவதை, பாலியல் தொல்லை மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதனை தடுப்பதற்காக கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்தும் புதிய பள்ளி பாதுகாப்பு வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாகும். புதிய நடைமுறையின்படி மாணவர் முன்பு பயின்ற பள்ளி அவரின் உடல் மற்றும் மனநல நிலை குறித்த அறிக்கையையும் ஒழுக்க பதிவையும் புதிய பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் பின்னணியை அறிந்து ஆரம்பத்திலேயே தேவையான நடவடிக்கைகளை எடுக்க பள்ளிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் கல்வி அமைச்சின் பள்ளி பாதுகாப்புக்கான சிறப்பு குழு தற்போதைய தேவைகளுக்கு பொருந்தாத நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்து வருகிறது. இந்த செயல்பாட்டில் யூனிசெஃப், சுகாக்கம், சுகாதார அமைச்சு, சமூக நலத்துறை மற்றும் காவல்துறை ஆகிய அமைப்புகளும் இணைந்து செயல்படுகின்றன. பாதுகாப்பான மற்றும் ஒழுக்கமான கற்றல் சூழலை உருவாக்க பள்ளி, பெற்றோர் மற்றும் மாணவர்கள் இணைந்து பொறுப்பேற்கும் வகையில் அக்கு ஜஞ்சி ஸ்கோலா என்ற புதிய முயற்சியையும் கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் உள்ள இலங்கை உயர் ஆணையம் விசிட் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் சிறப்பு மாலை தேநீர் விருந்தை நடத்தியது. 2026 இலங்கை சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கை இடைக்கால உயர் ஆணையர் முகமது ரிஸ்வி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை சுற்றுலாத்துறையின் வலிமை, இயற்கை அழகு, பண்பாட்டு மரபுகள் மற்றும் அன்பான விருந்தோம்பலை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மலேசிய பயணிகளை வரவேற்க இலங்கை தயாராக இருப்பதாக அவர் வணக்க மலேசியாவிடம் கூறினார். ஸ்ரீலங்காவில் ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷன் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேயிலேருந்தே ஸ்ரீலங்கா ஃபுல்லி ஓப்பன். இலங்கையில் எந்த பகுதியிலையும் நீங்கள் விசிட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையில் அனர்த்தங்கள் நடந்ததுக்கு பிறகு அனைத்து பகுதிகளும் ரோட் மூலமாக, பாதை மூலமாக கனெக்ட் ஆகி இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்கா விசிட் பண்ணலாம். உங்களோட ஏதாவது ஒரு வண்டி காடி மூலமாகவோ அல்லது பஸ் மூலமாகவோ எது மூலமாக நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ரயில்வே ட்ராக்கில் கொஞ்சம் டேமேஜஸ் நடந்திருக்குது, சிக்னிஃபிகண்டான சில டேமேஜஸ் நடந்திருக்குது. அதை இப்போ இலங்கை அரசாங்கம் இப்போ அதை சரி கட்டி கொண்டு வருது. அதே நேரம் சில ஏரியாக்களில் அந்த ரயில் வண்டி மூலமாக போகிறதுல சில தடங்கள் இருக்குது. ஏன்னா ரயில்வே ட்ராக் பாதிக்கப்பட்டிருந்தது. விசேடமான மத்திய மலை நாட்டுக்கு போகிற ட்ரெயிலில் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தது. அது அரசாங்கம் துரித கதியில் ரிகவர் பண்ணி கொண்டு வருது. எல்லா மக்கள்கிட்டையும் நான் என்ன கேட்டுக்கொள்ளேன்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் எல்லாரும் கட்டாயம் இலங்கையை தரிசிக்கணும். விசேடமாக எங்களோட தமிழ் பேசுகிற மக்கள், ராமாயணம் சம்பந்தமாக இலங்கைக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் இருக்குது. எங்களோட அன்னை சீதா பிராட்டி, அடுத்தது ராவணன், இவங்களெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு புனிதத்தனமான ஒரு டூரிசம் இப்போ இலங்கையில் டெவலப் ஆகிட்டு வருது. இந்தியாவில் இருந்து இந்த இடங்களை தரிசிக்கிறதுக்காக நிறைய வந்தவங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ சீதா எலி என்று சொல்லி இலங்கையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் எங்களோட அன்னை சீதா தேவியை சிறைப்பிடிச்சு வச்ச என்று சொல்லி எங்களோட ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது தவிர ஹனுமான் இலங்கைக்கு அந்த வரலாறு இருக்குது. அது மாதிரி ராவணன் வெட்டு என்று சொல்லி ஒரு திருக்கோணேஸ்வரம் அந்த திருக்கோணமலையில் இருக்குது. ராமன் அனுமான் வார நேரம் வாளால்
ராவணன் வெட்டின அப்படியான மிச்சம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த இடங்கள்லாம் நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள். வந்து வரலாற்றில் வந்து எங்களுக்கு இதெல்லாம் மிச்சம் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு கொள்ள வேணும் இல்லையா? அதோட இலங்கையில் வந்து நிறைய தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வடக்கு கிழக்கு ஏரியாவில் போயிட்டு பார்க்கலாம். கொழும்புல போயிட்டு நீங்கள் நிறைய என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மலேசிய மேலாளர் இரு நாடுகளுக்கு இடையிலான வலுவான விமான இணைப்புகளை விளக்கினார். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு வாரிய தலைவர் புத்திகா எவா வம்சம் எங்களை வாயிலாக உரையாற்றி மலேசிய சந்தையை நோக்கி புதிய திட்டங்களை அறிவித்தார். மலேசிய இந்திய சுற்றுலா சங்க தலைவர் ரத்தோ அருள்தாஸ் இலங்கை சுற்றுலாவை ஊக்குவிக்க உறுதியளித்தார். மலேசிய சுற்றுலாத்துறை, ஊடகங்கள் மற்றும் விமான நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி இலங்கை உணவு, கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்புகளை வளர்க்கும் அங்கம் ஆகிய அமர்வுகளுடன் நிறைவடைந்தது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். நேற்று அம்பாங் ஜாலான் அங்காங் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் மண் தோண்டும் கருவியான எக்ஸவேட்டர் முழுமையாக புதைந்த சம்பவம் வலைதளத்தில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கழிவுநீர் பணிகளின் போது ஏற்பட்ட நீர்க்குழாய் கசிவே இச்சம்பவத்திற்கான முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது. அப்பகுதியில் கழிவுநீர் மேலாண்மை நிறுவனமான இண்டா வாட்டர் மேற்கொண்ட கழிவுநீர் திட்ட பணிகளுடன் இச்சம்பவம் தொடர்புடையதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜாலான் அங்காங் மற்றும் ஜாலான் AU2 கராமாட் சாலைகள் முழுமையாக மூடப்பட்டதுடன் விசாரணை மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நீர்க்குழாய் பழுதுபார்ப்பு பணிகள் இன்று காலை 6 மணிக்குள், அதாவது திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே நிறைவடைந்ததாக அம்பாங் ஜயா ஊராட்சி மன்ற உறுப்பினர் அப்துல் அசீஸ் அப்துல் ஜலால் கூறினார். அதனைத் தொடர்ந்து சாலையை சரி செய்வதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலை முழுமையாக திறக்கப்படும் வரை பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருந்து ஊராட்சி நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து தகவல்கள் அவ்வப்போது வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆஃபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் opportunity for booth bookings. Contact Colors of India now. KVN Productions மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தாத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது.